அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். போன வாரத்தில் அருள் சகோதரி லீமா ரோஸ் ஃபெல்சி அவங்க தங்களுடைய அனுபவங்களை அதிகமாக சொன்னாங்க. குறிப்பாக அவங்களுடைய சைல்டுஹுட் எப்படி இருந்தாங்க, கடைசியில் அவங்களுக்கு எப்படி ஒகேஷன் கிடச்சிது, தேவாலயத்தில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அருள் தந்தையோடைய வார்த்தை அவங்கள பாதிச்சிச்சு. அதே போல் அவங்க தேவாலயத்தில் பெற்று இன்றைக்கி பிரசன்டேஷன் காங்கிரிகேஷன் காணிக்கண்ணை சபையில் சேர்ந்து இன்றைக்கி ஒரு அருள் சகோதரியாக இருக்கிறாங்க. அதை விட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க அப்பா அம்மா கேட்டபோது சிஸ்டர் ஆன பிறகு இவங்களை மெடிசின் படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சபை இவங்களை டீச்சர் ட்ரைனிங் அனுப்புனாங்க. அப்போ இவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, அழகாக சொன்னீங்க. ஏன் சிஸ்டர், இது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க தான், ஆனால் இருந்தால் நான் சிஸ்டர் ஆன பிறகு கடவுளுடைய பிள்ளை, சபை என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் கடைசி இதில் சொல்லும்போது, உங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது, ஒரு பள்ளங்கோயில் அந்த இடத்துல ஒரு பங்கில் ஒரு ஸ்கூலில் நிறைய சேலஞ்சஸோட அந்த பணியை செய்து எங்கள் சபையை அந்த இடத்துல நிலைநிறுத்த முடிஞ்சது. அது ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. சரிங்க சிஸ்டர், அதன் பிறகு கடைசியாக ஆப்பிரிக்கா மிஷினரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பணும்னு சொல்லி சபையில் இருக்கிறவங்க கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அதாவது சபையில் ஆப்பிரிக்கன் மிஷினரியாக போகிறதுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஜென்ரலாக ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் பேர் கொடுங்கன்னு. அப்படி நான் நான் யோசித்துக்கிட்டு தான் இருந்தேன், பேர் கொடுக்கல. நான் போகலாமே, நம்ம அதுக்கு மேலே படித்து அதை பயன்படுத்தணும். அதாவது அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு எம்ஏ லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேவைப்படுது அங்கே டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் அதாவது என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஹாஸ்பிட்டல் பணி மற்றும் சயின்ஸ்க்கு ஒரு டீச்சரும், இது இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு டீச்சரும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கள் கம்யூனிட்டியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம கூட போகலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உடனே மதர் ஜெனரல் அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணி கால் வந்தது. ஃபோன் பண்ணி கேட்டபோது, இந்த மாதிரி ஆப்பிரிக்கா போகணும், அங்கே ஒரு லிட்ரேச்சர் ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேவைப்படுது. ஏற்கனவே அந்த இடத்துல ஐரிஷ் ப்ரெசன்டேஷன் அந்த சிச்சிலி மிஷனை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது அவங்க அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டோம், சயின்ஸுக்கும் கிடச்சிருச்சு. இப்போ இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி நம்ம சிஸ்டர் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மதர் நான் போகிறேன் அப்படின்னு எடுத்த உடனே. ஏன்னா ஏற்கனவே அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், டக்குன்னு போகிறேன் அப்படின்ட்டேன். அவன் உடனே சொன்னாங்க, நீங்கள் உடனே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அல்லது 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல உங்கள் பெற்றோர்கிட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேளுங்க, உங்களுக்கு வயசு எத்தனை, 35 வயசு ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அப்போதைக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் கொடுத்தாங்க. நான் எல்லாத்துக்குமே சரிங்க அதை கேட்டு சொல்கிறேன்னாங்க. அப்படி 1 வாரம் அப்படி எங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டேன். அப்போ எங்கள் பசங்கள்லாம், எங்கள் தம்பியெல்லாம் நல்லா படித்து உலக அனுபவம் பெற்றுட்டானுங்க. ஒருத்தன் MSW முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான், இன்னொருத்தன் மிலிட்ரிக்காரன். அப்போ உலக நாடுகளை பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இவனுங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டானுங்க, அங்கே விட வேண்டாம், அது ஆப்பிரிக்கா பயங்கரமான கண்ட்ரி, கல்ச்சரு நல்லா இருக்காது. அதே சமயத்தில் கில்லர் டிசீஸ், மலேரியா, எய்ட்ஸ், அந்த அப்போ ரொம்ப 2000 அந்த நியூ மில்லேனியத்துக்கு முன்னால் தான் எய்ட்ஸ் நிறைய. அப்போ நிறைய கில்லர் டிசீஸ் இருக்குது, விட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவும், என்னம்மா ஏதோ சிஸ்டராக போனேன்னு பரவாயில்ல, இங்கேயே இருப்பா, வரப்போக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். நீ இன்னும் நாடு விட்டு நாடு போகிறேன்ற, அங்கே வேற பயங்கரமாக இருக்குமாம்மா எல்லாம், எப்படிம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்பா, நான் போய்த்தான் ஆகணும். ஏன்னா இது கடவுளுடைய இன்னொரு அழைப்பு, கால் வித்தின் அ கால். அதனால் நான் பார்த்துக்கிறேன், அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நாம் நம்ம ஒரே மொனாட்னஸாக ஒரே சிலபஸை 15 வருஷம் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அந்த இந்த educationல இல்ல. எஜுகேஷன்லாம் இல்லை. இப்படியே இருந்தால் நாம் வந்து ஒரு வித்தியாசமும் தெரியல. நான் வந்து சிஸ்டர் ஆனதுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அதாவது புதுசாக நல்லா செய்யணும், ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கணும் நம்ம செய்கிற பணி அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு அதில் ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கால் வந்ததுனால நான் கண்டிப்பாக போகணும். நீங்கள் விட முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். இனி நான் வந்து எப்படி மதர் ட்ரீஸா வந்து இந்த நாட்டுக்கு வந்து நலிந்தவர்களுடைய வாழ்வை அவர்களை வந்து முன்னேற்றினாலும் தான் இன்றைக்கி நம்ம நாடு ஓரளவுக்கு நல்ல நிலையில் அப்போதைக்கு வந்துட்டுருக்கு. இருக்குது. அதனால் நம்ம சிஸ்டர் ஆகிட்டா கடவுள் வந்து என்ன பணி நமக்கு கொடுக்குறாரோ, சிறப்பாக எந்த நோக்கத்துக்காக அழைச்சாரோ அதை நாம் செயல்படுத்தணும்ப்பா. இதில் நீங்கள் உங்கள் தலையிடாதீங்க. தலையிடன்னு சொல்ல, நீங்கள் உங்களுடைய என்னது நல்ல மனசு பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. அப்புறம் அவங்க ஒன்றும் சொல்ல முடியல. சரிம்மா பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா வந்து என்னுடைய விருப்பத்தை கொஞ்சம் இது பண்ணுவார். நான் ஃபர்ஸ்ட் பார்ன், அதனால் அதனால் accept எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் நானும் பார்த்தா என் அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி தான் இருக்கும் ம்ஹும். அப்போதைக்கு. இப்போ ஸ்கூலுக்கெலாம் கூப்பிட வந்தாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் வந்திருக்காங்கன்னு தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த சொல்லுவாங்க. அப்பா அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. நல்லா இதாக இருக்கும். ம். அந்த மாதிரி என்னைய கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. எங்கள் அப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. நானும் அவங்களுடைய பணி, பொது பணிகளுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்கப்பா. எங்கள் வீட்டில் ஆள்களை வச்சுட்டு, ம்ஹும். சம்பள ஆளை வச்சுட்டு அவன் போய் பொதுப்பணி செய்வார். அதனால் எங்களுக்கு நிறைய லாஸும் ஆகியிருக்கு. ம். அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குப்பா, நீங்கள் என்னைய விடுங்க அப்படின்னு கேட்டேன். சரின்னு அதை விட்டார். அப்புறம் என் தம்பி எல்லாம் ஒரு வழியாக சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி 2001 ம். நியூ மில்லேனியம் 2000 தானே, ஆமாம். 11ஆம் தேதி, ஜனவரி 11ஆம் தேதி இங்கேருந்து நான் புறப்பட்டோம். ஆப்பிரிக்கா போனீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த நாட்டிலேயே நமக்கு இவ்வளவு எதிர்ப்பு இல்லையா? பள்ளங்கோயில் அனுபவம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. ஓகே ஓகே. நம்ம மக்களே இவ்வளவு எதிர்ப்பாக இருந்து இவங்களே நம்ம கடவுள் வந்து இவங்களோட மிங்கிள் பண்ண வச்சு நல்ல ஒரு பணி செய்ய வச்சாரு. ஏன் நம்ம அடுத்த நாட்டு மக்களுக்கு செய்ய முடியாது? நமக்கு வந்து ஒரு நிறைவு இருக்கணும். நல்ல அதாவது மொனாட்னஸாக இருந்த லைஃப்பில் இருந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணும், நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எதிர்பார்த்து போனோம். அதாவது ஆஃப்ரிக்கானா அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். ஆனால் போனால் அங்கே வந்து ஷெல்டர்லாம் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே இல்லை சிஸ்டர், மிஷினரிஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க இல்லைங்களா? அதோடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். அந்த அனுபவம் பயங்கரம். அதாவது என்னோட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து இதில் இருந்திருக்காங்க, யூரோப்பில், சிஸ்டர் கிறிஸ்டி. அவங்களோட நான் போனேன். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிற வரை அந்த கண்ணதாசனோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ற பாட்டு எனக்கு நினப்பு வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் இங்கேருந்து நல்லா பூசை வச்சு நல்லா வாழ்த்தி ஃபெலிசிட்டேட் பண்ணி பொக்கை கொடுத்து இங்கேருந்து அழைச்சி நிறைய பேர் வந்தாங்க, வீட்டிலேருந்து வந்தாங்க. எல்லாரும் வந்து உறவினர்லாம் வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து இது ஏர்போர்ட் வரை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே ஃப்ளைட் நிற்குது. நீங்கள் இதுக்குள்ள போகணும், அதில் விட்டு போட்டு போகணும். இவங்களெல்லாம் விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அங்கே கொண்டு இருந்து கடைசியில் அந்த ஃப்ளைட் வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணோடனே நம்ம லக்கேஜெலாம் போயிடுச்சு. இந்த ஹேண்ட்பேக் மட்டும் கொண்டுட்டு போகும்போது அந்த மைதானத்தில் நடந்து போகும்போது அப்படியே அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு பாருங்க. அதான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த உள்ளே ஏறும்போது எனக்கு ஒரு சவப்பெட்டி, ஒரு பெரிய ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து சவப்பட்டி மாதிரி தெரிஞ்சு. அதாவது அப்படிதான். ஏன்னா உள்ளே ஏறினவுடனே தான் சொல்கிறானுங்க, இதை வந்து பறக்கும்போது இந்த ஆபத்து வந்தால் இப்படி இதை எக்ஸிட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே நான் நினச்சிட்டேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே போய் குதிக்காட்டா நான் அப்படியே கடவுளே ஏதாவது ஒன்றா அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துச்சு. நீங்கள் மட்டும் தனியாக போனீங்களா? இல்லை இன்னும் சிஸ்டர் வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் கடைசி வரை யாரோன்றது மாதிரி அந்த அங்கே இங்கேருந்து பார்த்தா ஒரு சின்ன பெட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அது இங்கேருந்து டொமஸ்டிக்கில் தானே போட்டோம். ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸா இதை அப்படியே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 தடவை போகும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சுங்க அதை, அந்த அளவுக்கு இது. அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் போய் இதில் பாம்பேயில் போய் இறங்கி அதுக்கப்புறம் திரும்ப நைரோபி ஏர்லைன்ஸில் திரும்ப போய் அங்கே போய் சேர்ந்த. நைரோபிலேருந்து லுசாக்கா போய், லுசாக்காவிலேருந்து லிவிங்ஸ்டன் போய், லிவிங்ஸ்டன்லேருந்து தான் எங்களுக்கு சிச்சிலி மிஷன் போகணும். இப்போ நீங்கள் வேலை செஞ்ச இடம் வந்து சிசிலி.
சிச்சிலி மிஷன். சில்லி மிஷன். சிச்சிலி மிஷன் ஓகே. அது வந்து ஒரு இன்டீரியர் பிளேஸ், காடு. ஆப்பிரிக்கால எந்த நாட்டுல? ஜாம்பியால, சென்ட்ரல் ஜாம்பியால. ஆப்பிரிக்கா. ஓகே. லிவிங்ஸ்டன்ல அது கொஞ்சம் டவுனு. ஓகே. அதில் எல்லா யூரோப்பியன்ஸும் இருக்கு. அதை பார்த்தா யூரோப் மாதிரி இருக்கும். லிவிங்ஸ்டன் த கிரேட் விக்டோரியா ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஓகே. அதனால் டெய்லி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு டெய்லி 2-3 டைம்ஸ் வந்து ஃப்ளைட் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபாரின்ஸ் ஏற்றி இறக்கிட்டு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப் ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா யூரோப்பியன் ஷாப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தோம். அங்கே அப்போவே இருந்துச்சு எல்லாமே. ஓகே. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்கள் போன இடம் வந்து இன்டீரியர் பிளேஸ். அங்கேருந்து ஒன் டே ட்ராவல் பண்ணணும். பை அதாவது லிவிங்ஸ்டன்லேருந்து ஒன் டே ட்ராவல் பண்ணணும் நாங்கள் இருக்க இடத்துக்கு. ஒரே காடு, பர்டிகுலர் ரோடே இருக்க. சிச்சிலி மிஷன். சிச்சிலி. ஓகே. அது அங்கே வந்து அந்த ஏரியா பேர் வந்து சிச்சிலி மிஷன். அங்கே எப்படி அங்கே மக்கள் குடியிருந்தாங்கன்னா, அங்கே ஒரு ஸ்ட்ரீம் ஓடுது, அதாவது நேச்சுரல் ஸ்ட்ரீம். நீரோடை போகும். அந்த நீரோடையில் நல்ல தண்ணி. அதை வச்சு, அதாவது அந்த நாகரிகங்கள் எங்கே தோன்றுதுன்னா ஆற்றங்கரை ஓரங்கள்லாம். அதனால் அந்த நீரோடை ஓடுற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து பெரிய வாழ்க்கை வசதியோடு கிடையாது. ஹட்ஸு தான் அவங்களுக்கு எல்லாருமே. மிஷினரிஸ் கட்டின அவங்களுடைய ஹவுசஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், இது மட்டும்தான் செங்கலாலையும் ஓடும் போட்டது. மற்றதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாஃப் ஹவுசஸ்ஸு, அந்த நர்சஸ் ஹவுசஸ் எல்லாம் அவங்க கட்டி கொடுத்தது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பில்டிங். மற்றதெல்லாம் மக்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சுற்றி வர கம்பை வச்சு கட்டி அதில் மண்ணை குழச்சி வச்சு ஹட்ஸ், தாட்ச் ஹவுசஸ் தான். அப்படி ரவுண்டாக கட்டுவாங்களான்னு எதாவது கட்டி அப்படி பண்ணி அப்படி தான் வாழ்வாங்க. பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கும், அதை பார்த்தா டாய்லெட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. அதை இது பண்ணி அதாவது பெரிய ஆழமாக தோண்டி அதுக்கு ஒரு கூரையெல்லாம் போட்டு அதில் டெய்லி டாய்லெட் போயிட்டு அதை மூடி வச்சுருவாங்க. அப்போ ஏதாவது போட்டு அது நிறைஞ்சிச்சு அப்படின்னா அதை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அடுத்த இடத்துல தோண்டிடுவாங்க. பிட் டாய்லெட்ஸ்னு பேர் அதுக்கு. அது ஸ்கூல்ஸில் கூட அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்களாம் போய் கொஞ்சம் டெவலப் பண்ணோம். இப்படி இருக்கும்போது ஸ்கூல்ஸில் நாங்கள் வேலை செஞ்சோம் ஒரு 7 years. 1 year கழிச்ச உடனே நானும் சிஸ்டர் கிறிஸ்டினும், அவங்க வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட். என்கிட்ட தான் லைப்ரரி எல்லாமே இன்சார்ஜ். எல்லா புக்ஸும் இங்கே தான் இருக்கும். அங்கே ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும். அந்த ப்ரைமரி ஸ்கூலில் 4th வரை இருக்கும். 5thலேருந்து இங்கே வந்து படிப்பாங்க ஹைஸ்கூலில். நான் ஹைஸ்கூலில் இருந்தோம். ஹைஸ்கூலில் அண்ட் ஹையர் செகண்டரி. இன்டர்நேஷ்னல் சிலபஸ். தெர் வாஸ் நோ ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக்லாம் கிடையாது, இருக்காது. அப்போ நான் ஒன்ஸ் இன் 3 months ஒரு கேப் இருக்கும். ஒன்ஸ் இன் 3 months ஒரு பிரேக்கு. அந்த 1 month ஹாலிடே இருக்கும். அப்போ போய் ஒன்று நம்ம இந்தியாவுக்கு வரலாம் லீவாக இருந்தால், இல்லை அப்படின்னா நான் லிவிங்ஸ்டன், லுசாக்காலாம் போய் வேறு மிஷினரிஸ் நடத்துகிற ஸ்கூல்ஸ்லாம் போய் மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் இல்லாதனால டீச்சர்ஸ் வேலை அதிகமாக இருக்கும். இப்போ ப்ராப்பர் டெக்ஸ்ட்னா இப்போ கவர்மெண்ட்டே இல்லை அப்படி பண்ணியிருக்கா? அப்படிதான். எங்கெங்கேயோ அச்சடித்த புக்கெலாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்தா நாமளே ஒரு பேராவை சூஸ் பண்ணி நாமளே கொஷின் உருவாக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ரேண்டமாக தான் இருக்கும். நம்ம இங்கே அல்வா லட்டு மாதிரி டெக்ஸ்ட் புக் இருக்குது, இந்த பாடத்தை மட்டும் நடத்திட்டு அப்படி போயிடுறாங்க. அங்கே டெக்ஸ்ட் புக்னே எதுவும் இருக்காது. அந்த சிலபஸ் இந்த டாபிக்னு கொடுத்துருவான். டீச்சர் ஹேஸ் டு சூஸ் ஃப்ரம் த லைப்ரரி. அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படி இருக்கும். ரொம்ப ரேர் தான் டெக்ஸ்ட் புக். அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிரிண்ட் பண்ணதை அப்படி வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு இது பண்ணி நடத்தணும். அப்புறம் லாங்குவேஜ் பொறுத்தளவில் இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட்டி பிகாஸ் எவ்ரிபடி குட் ஸ்பீக் இங்கிலீஷ். பிகாஸ் ஜாம்பியன்ஸ் ஆர் ரூல்டு பை ஆங்கிலோ இண்டியன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் காலனைஸ்டு கண்ட்ரி வந்து ஆட்சி செலுத்தினாங்க. 1964 வரை அவங்க இருந்தாங்க. 64 தான் ஃப்ரீடம் கிடைச்சது அவங்களுக்கு. அதனால் எவ்ரிபடி குட் ஸ்பீக் இங்கிலீஷ். எல்லாமே அவங்களுடைய ஃபுட்டு முறை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள சார்ந்ததான். அந்த யூரோப்பியன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதாக தான் இருக்கும். ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் ரைஸ் எல்லாம் சாப்பிட தெரியாது. அதுங்க நம்மளை மாதிரி குழம்பு வச்சு அங்கே அள்ளி கூட சாப்பிட முடியாது.
அந்த இப்படி பொல பொலன்னு ஒரு அள்ள தெரியாது. அவங்க எப்போவுமே அந்த ஷீமா ஸ்டேப்பிள் ஃபுட்டு அவங்களுக்கு. எப்படி ஷீமா sister? அதாவது மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, அது வெள்ளையாக இருக்கும் அங்கே. அதை வந்து அப்படியே அரைச்சி அந்த தொளி எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியாது. அந்த அரைச்சி அந்த மாவை வந்து தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி அதோட கறி மிக்ஸ் பண்ணிடுவாங்க மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கீரை அப்படின்னு. அவங்களுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் எந்த இதுவுமே இருக்காது. வெங்காயம், அதாவது அனியன், அது டொமேட்டோ, ஆயில் தக்காளி. போட்டு இது பண்ணி அந்த ஒரு சூப்பு சாறு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க ஃபுட்டு அதாவது காரம்னா என்னன்னே தெரியாது. பிரிம்பிரி அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் ஃபுட் ஐட்டம்லாம். அவங்களுக்கு சோறெல்லாம் ஒரு இதை அதெல்லாம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுன்றாங்க. அப்படியே சாப்பாடு ரைஸ் அங்கங்கே தாழ்வான கிடைக்கும். பகுதியில் விளையும். அது என்ன செய்வாங்க, தோலை மட்டும் உரிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் ஊற்றி அப்படியே இது பண்ணி பொங்கல் மாதிரி பண்ணி அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அது கொஞ்சமாக அது சாப்பிடுவாங்க. அந்த பொல நம்ம சோறு குழம்பு மாதிரி அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, கையில் வராது. அவங்க லம்பாக சாப்பிட்டு களியாக சாப்பிட்டு தானே பழக்கம். அதனால கையில் பிசைஞ்சு சாப்பிட தெரியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களே ஸ்கோன்ஸ் மாதிரி உருவாக்குவாங்க. ப்ரெட்டு அவங்களே அவன் மேக் பண்ணி உருவாக்கி அதை இந்த மாதிரி ஜாம். அங்கே நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் சீசன் தான் வேறு. அதாவது மாம்பழம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் நல்லா காய்க்கும். அப்போ மழையும் பயங்கரமாக வரும். அப்போ அந்த மாம்பழம் எல்லாமே அவங்க ஜாமு தான் பண்ணுவாங்க. மாங்காய் ஊறுகாய் போட தெரியாது. எலுமிச்சங்காய் இருக்கும். இன்னும் நிறைய சிட்ரிக் வெரைட்டியில் இன்னும் அந்த பம்ப்ளிமாஸ் கிரேப் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து ஜூஸ் இல்லைன்னா ஜாம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ப்ரெட்டுக்கு வச்சு. அது ஊறுகாய் போட்டு சாப்பிட்றதுலாம் அது அந்த யூரோப்பியன்ஸ் என்னென்ன அவங்க பழக்கம் என்னவோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி எந்த ஹோட்டல் போனாலும் அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஹட்ஸ் மாதிரி அப்படி எதுவுமே மீன்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே போட்டு பொரிப்பாங்க. மசாலா எதுவுமே இருக்கு. சும்மாவே குடல் கூட எடுக்க மாட்டாங்க. அப்படியே போட்டு பொரிச்சு வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தான் பிச்சு அந்த குடலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பும் லெமன் வேணா இது பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஸ்பைசஸ் அப்படி லைட்டாக தூவிட்டு சாப்பிடுவாங்க. அந்த யூரோப்பியன் ஸ்டைல் தான். வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் போன புதுசில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நம்ம இது பண்ணும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபஸ்ட்டில். எல்லாருமே இது பண்ணாங்க. அதாவது எங்களுக்கு முன்னால் இருந்தவங்க இந்த ஐரிஷ் ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸு அவங்க வந்து ஏறக்குறைய ப்ரெட்டில் மேனேஜ் பண்ணாங்க. மத்தியானம் மட்டும் ஏதோ சாப்பாடு இருந்திருக்கு. மத்தியானம் 2 நேரம் ப்ரெட்டு தான். இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அந்த அதான் ஜென்செட் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணும்போது நைட்டு 1 hour வரும் இந்த ஆட்டோ கிளார்லாம் இது பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு கான்வெண்ட்டுக்கு விடுவாங்க. அப்போ அந்த நேரம் நாங்கள்லாம் ஹீட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அப்புறம் என்னது டிப்ஸ் பண்ணி தான் டீ எல்லாம் குடிப்போம் கப்பில் ஊற்றி. அந்த மாதிரி சிஸ்டம். அந்த நேரம் அயன் பண்ணிக்கிறதெல்லாம் அந்த ஒரு நாளைக்கு 1 hour தான் அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்போ வந்து ரொம்ப இப்போலாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதனால் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வருவாங்க டீச்சர்ஸ்லாம். வந்தால் அப்படி ரொம்ப கசங்கி போய் வருவாங்க. ஒரு பாடமும் நான் வந்து டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் ஹெச்ஓடி சிஸ்டம். நம்ம தான் டைம் டேபிள் போட்டு கொடுக்கணும், கிளாஸ் அலாட்மெண்ட்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வந்து ஏன் டீச் பண்ணல, பேப்பர் திருத்தலை, ஒழுங்காக கிளாஸ் எடுக்கலை, லெசன் பிளான் எழுதலை அப்படின்னு கேட்டோம்னா we have no lighting system, you have your own lights எங்களுக்கு so we don't have, how can we work at night அப்படின்னு 1 hour கிடைக்கிறதுக்கு அவர் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இது சாயந்தரம் 7 மணிக்குள்ளே வெளியில் தான் ஒரு அடுப்பு மாதிரி கூட்டி அதை மரங்கள் தான் நிறைய இருக்கு. அந்த மரங்களில் வெட்டி கொண்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு அந்த இது ஸ்கீமாவை கிண்டி ஏதோ ஒரு காயோ குழம்போ
இல்லைன்னா கறியை மீட் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ளே படுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே லைட் இருக்காது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு செயல்படுவாங்க. திரும்பவும் அந்த ஷீமானோன்னா 7 o'clock ஸ்கூலுக்கு போகணும் காலையில். மத்தியானம் 1 மணி வரை தான். ஆஃப்டர்நூன் ஏபியூ செக்ஷன், அதாவது லோ மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அது தனியாக பணம் வாங்கியிருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் சிஸ்டம், அது வந்து ப்ரைவேட்டு. ஆனால் அதே டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சாருங்கெல்லாம் சொன்னது, வாத்தியாருங்க டீச்சருங்களாம், எங்களை நோ லைட்டிங்ஸ். அப்போ தான் யோசித்தோம், இவங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு வகையில் எஜுகேட் பண்ணணும், லைட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் 1 year ஆனவுடனே, சிஸ்டர்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணணும் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டாங்க. நீங்கள் யூ வுட் ஹவ் நோன் எவ்ரி திங், அப்சர்வ்ட் வாட் வி நீட். ஸோ அது அப்படின்னு அந்த ஹெட்மாஸ்டர், அவங்க அந்த பீப்புள் தான் ஹெட்மாஸ்டராக இருப்பாங்க. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீமில் நம்ம எங்காவது என்னது ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஸ்கூலை நடத்தணும். நம்ம கவர்மெண்ட் எங்களுக்கு சேலரி கொடுத்ததா நான் மினிமம் தான், அதை வச்சு நம்ம அங்கே போய் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே போய் அவங்க சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டும் நம்ம போகக்கூடாது. நம்மளால் வேறு எக்ஸ்ட்ரா அந்த நாடும் ஊரும் ஏதாவது டெவலப் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா நம்ம அங்கே இருக்கிறதுல அர்த்தம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சிஸ்டர். நிறைய அனுபவங்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் அடுத்த வாரத்தில் நிறைய காரியங்களை பற்றி பேசுவோம். அன்புள்ளங்களை நிறைய அனுபவங்களை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பொது வாழ்க்கையில் பொது மக்களுக்கு இன்னும் நிறையா சேவைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நிறையா முன்னெடுத்துருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய அப்பாவுடைய குணம் இவங்கள வந்து தென்படுது அப்படிங்கிறது உறுதி. தேங்க்ஸ் சிஸ்டர். அப்பா வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் செஞ்சாங்க. அதே போல் நீங்களும் சோசியல் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆழமாக நிறைய செஞ்சுருக்கிறீங்க. அதனால் அப்பாவுடைய குணம் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக தென்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமான அனுபவங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.